Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பேசிக் லெவலில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலரில் சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக நாட் போட்டு இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி எடுத்துருக்குறேன். வந்து நீடில் வந்து அயன் நீடில் த்ரெட் நீடில் எடுத்துருக்குறேன். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு 3 ஹரிசாண்டல் லைன்ஸ் போட்டு எடுத்துருக்குறேன். அதில் வந்து இந்த சென்டர் லைனில் இருந்து த்ரெட்டை எடுத்து திருப்பி மேலே உள்ள லைனுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து டைரெக்டாக மறுபடியும் அதே சென்டர் லைன் பாருங்கள், அதே சென்டர் லைனில் ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு திருப்பியும் அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு திருப்பியும் சென்டரில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச்சை முடிச்சுட்டு திருப்பியும் அதே மாதிரி சென்டரில் இருந்து மேலே தேர்ட் லைனில் இருந்து மறுபடியும் சென்டரில் ஒரு குட்டி லாக் செயின், திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துட்டு மறுபடியும் நடு சென்டரில் ஒரு லாக் செயின் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் பாருங்கள். திருப்பியும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் லைனில் இருந்து திருப்பியும் செகண்ட், அதில் ஒரு குட்டி லாக் செயின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச். இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். அதாவது நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணோம்ல அதே தான், பட் மேலேயும் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச், மேலிருந்து கீழேயும் ஒரு பட்டன் ஹோல், கீழேருந்து மேலேயும் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச். இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். ரெண்டு சைடுமே நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுனால இது வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஆனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். பாருங்கள், பக்கத்தில் இந்த செயின் ஸ்டிச் வந்து ஈவனாக நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டிச்சு ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஈவனாக வரும். பாருங்கள், அந்த செயின் ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து மேலே உள்ள அந்த தேர்ட் லைனில் இருந்து த்ரெட்டை எடுத்து கீழே டைரெக்டாக இழுக்கிறோம். அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம இழுப்போம்ல அது மாதிரி எடுத்து, அது மாதிரி எடுக்கும்போது அந்த த்ரெட்டை வந்து பாருங்கள் இழுத்துட்டு அப்படி லைட்டாக கீழே பிடிச்சி இழுக்கும்போது எங்கே போய் முடியுதோ அந்த இடத்துல லாக் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைன் திருப்பி லாக் பண்ணி அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச், திருப்பியும் தேர்ட் லைனில் இருந்து சென்டரில் ஒரு குட்டி லாக் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து திருப்பி மேலே எடுத்து சென்டரில் லாக், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பியும் மேலேருந்து சென்டரில் லாக் செயின், திருப்பி கீழே இருந்து மேலே சென்டர், பாருங்கள். இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்.
இதை வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டாலும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். ஃப்ளவர்ஸ் அப்புறம் வந்து லீஃப் இந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எப்போவுமே எந்த ஒரு டிசைனுமே ஒரே லைனில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஏதாச்சும் டிசைனில் ஷேப்பில் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல எந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதனால் வந்து ஒரு லைனில் மட்டும் ஒர்க் பண்ணி முடிச்சிடாமல் ஒரு ஷேப் ஒரு டிசைன் அந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நீடில் ப்ராக்டிஸ் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், அந்த நீடில் வந்து எங்கெல்லாம் டேர்ன் ஆகுதுன்னு லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனுன்னு அந்த நீடில் வந்து டேர்ன் ஆகுறதுனால நம்ம வந்து எந்த ஸ்டிச் இந்த த்ரெட்டில் போடுற எந்த ஸ்டிச் வேணாலும் நம்மளால் பண்ணிடலாம். அந்த அளவு நம்ம வந்து நீடில் ப்ராக்டிஸ் கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சென்டர்லேருந்து பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பியும் அந்த செயின் ஸ்டிச்சை மேலே எடுத்து லாங் செயின் நடு சென்டரில் ஒரு லாக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து திருப்பியும் நடு சென்டரில் ஒரு லாக் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச், திருப்பியும் மேலேருந்து நடு சென்டர் லைனுக்கு ஒரு லாங் செயின், அதில் ஒரு லாக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே இருந்து நடு சென்டரில் ஒரு லாக் செயின், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். இப்போ வந்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஷேப்பில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி எடுத்துருக்கிறேன். அந்த ரவுண்ட் ஷேப்பில் 3 லைன் நம்ம வந்து 3 லைனில் தானே ட்ரை பண்ணோம் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 2 3 இந்த 3 லைன்ஸுக்கு பதில் தான் நான் வந்து இந்த ரவுண்ட்லேயும் 3 லைன்ஸ் போட்டு எடுத்துருக்கிறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சென்டர் லைன்லேருந்து த்ரெட்டை எடுத்து மேலே உள்ள லைனில் பஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியும் நடு சென்டரில் ஒரு குட்டி லாக் செயின், தேர்ட் லைன்லேருந்து எடுத்து நடு சென்டரில் குட்டி லாக் செயின், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பியும் மேலேருந்து நடு சென்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து சென்டருக்கு ஒரு குட்டி லாக், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பியும் மேலேருந்து சென்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து திருப்பியும் சென்டருக்கு ஒரு லாக் செயின், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி மேலேருந்து சென்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து சென்டரில் ஒரு குட்டி லாக் செயின், திருப்பி பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், ஃபர்ஸ்ட் சென்டர் லைனில் ஒரு குட்டி லாக் செயின், ஃபர்ஸ்ட் லைன். பாருங்கள், இதே தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம். மேலேருந்து சென்டர்லேருந்து கீழே உள்ள லைன், சென்டரில் ஒரு லாக் செயின், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். இதை நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து
இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ரவுண்ட் ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வந்து எண்டு நாட் போட்டு, எண்டு நாட் போட தேவையில்லை, எண்டு நாட் போடாமலே நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். எந்த ஒரு ஸ்டிச்னாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தில் சைட்லலாம் ஹோல்ஸ் விழும். அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைஞ்சு அழகான நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து சென்டர் லைனுக்கு இப்போ அவுட்லைன் கொடுத்துட்ருக்குறேன். செயின் ஸ்டிச் நீங்கள் த்ரெட்டில் தான் கொடுக்கணுன்னு இல்லை, சில்க் த்ரெட் ஜரி த்ரெட்டில் கொடுக்கலாம், அப்புறம் வந்து சுகர் பீடில் கொடுக்கலாம், எதில் வேணாலும் கொடுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நான் இப்போ அவுட்டர் ரவுண்டுக்கு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது மாதிரி புரிஞ்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நான் வந்து பேசிக் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவல்னு தனித்தனியாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு ஷேப்பில் டிசைனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.